தற்போது கரூரில் பரப்புரை பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கு ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் சென்னை திரும்பிய நிலையில் தற்போது முதலமைச்சர் நள்ளிரவில் கரூர் புறப்பட்டு செல்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக 1 மணிக்கு புறப்படும் முதலமைச்சர் அங்கு திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். இதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் ஏற்பட்ட பெருந்துயரம், 38 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 58 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது இந்த சூழல் தொடர்பாக ஏற்கனவே தலைமைச் செயலாளர் உடன் நேரில் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் தற்போது கரூர் புறப்பட்டு செல்கிறார். கூடுதல் விவரங்களோடு விமான நிலையத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். பாலவேல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கரூர் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்து திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 38 பேர் உயிரிழந்த பெருந்துயரத்தை ஆறுதல் தெரிவிப்பதற்காக உடனடியாக தற்பொழுது விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். இதற்கு முன்பாக காலை 7:30 மணிக்கு சென்னையிலிருந்து திருச்சி செல்வதாக திட்டம் இருந்தது. அதை உடனடியாக மாற்றி அமைத்திருக்கிறார். தலைமைச் செயலகத்திற்கு சென்று அங்கு தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டதற்கு பிறகு நிதி உதவி எல்லாம் அறிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சரியாக 1 மணிக்கு இங்கிருந்து திருச்சி சென்றடைந்து திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கரூர் செல்ல இருக்கிறார். இங்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து மற்றவர்களும் சேர்ந்து கரூர் செல்ல இருப்பதாக தான் இங்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சடையாண்டி, திருச்சி விமான நிலையம் சென்றடைந்து திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக முதலமைச்சர் கரூர் செல்ல இருக்கிறார். அது தொடர்பான திட்டங்கள் என்னவா இருக்கு? நிச்சயமா இதற்கு முன்பாக காலை 7:30 மணிக்கு தான் சென்னையிலிருந்தே புறப்படுவார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது. அதனை தொடர்ந்து இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் சென்றடைந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான அவசர ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. அதில் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் எல்லாரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். ஆலோசனை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நேரடியாக இல்லத்திற்கு புறப்பட்டு இல்லத்திலிருந்து உடனடியாக சாலை மார்க்கமாக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து சரியாக 1 மணிக்கு இங்கிருந்து அவருக்கு தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைகிறார். திருச்சியிலிருந்து அங்க சிகிச்சை பெற்று வரக்கூடிய பொதுமக்களையும் உயிரிழந்த பொதுமக்களுக்கு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காகவும் அங்கு திருச்சியிலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிகழ்வு எல்லாம் இன்று இரவுக்குள்ளாகவே நடத்தப்பட வேண்டும் என ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவசரமாக இந்த திட்டமிடலானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை விமான நிலையத்திலும் ஒரு பெரிய பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்று இரவு விடியற்காலைக்குள்ளாகவே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த அவசர பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாலவேல், கரூர் புறப்பட்டு செல்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். இங்கிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கிருந்து கரூருக்கு செல்ல இருக்கிறார். தாவேகவனுடைய பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களை நேரில் சந்திக்க முதலமைச்சர் கரூருக்கு புறப்படுகிறார். அதே நேரத்தில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் மருத்துவமனை வளாகங்களில் உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகள் என்பது நெஞ்சை உலுக்குவதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களினுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக கரூர் மாவட்ட நிர்வாகம் தொலைபேசி எண்கள் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள், அதே நேரத்தில் ஒரு சிறப்பு அலுவலகத்தையும் அமைத்திருக்கிறது. அந்த எண்கள் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களினுடைய விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்கிற ஒன்றையும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் செல்வதற்காக
சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். தனி விமானம் மூலமாக திருச்சி செல்லக்கூடிய முதலமைச்சர் நள்ளிரவு 2 மணிக்கு கரூர் சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க கரூர் செல்லக்கூடிய முதலமைச்சர் முன்னதாக தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளோடு ஒரு அவசர ஆலோசனையையும் நடத்தினார். அந்த ஆலோசனையின் அடிப்படையிலேயே ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் ஆணையத்தையும் அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களையும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கரூரில் தன்னுடைய பரப்புரை பயணத்தை முடித்துக் கொண்டு தாவேக தலைவர் விஜய் திருச்சி வந்து திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்து தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு விமான நிலையத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள், முதலமைச்சர் புறப்பட்டு விட்டாரா? பாலவேல், தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கு அந்த தனி அறையில் தங்கி இருக்கிறார். சரியாக 1 மணிக்கு தான் இங்கிருந்து விமானமானது புறப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு முதலமைச்சரோடு சேர்ந்து அமைச்சர் நேரு அவர்களும் இங்கு வந்திருந்தார். அவரோடு சேர்ந்து இங்கு அவசர ஆலோசனையும் விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டோர் இங்கு அந்த 6ஆம் நம்பர் நுழைவாயிலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தனி அறையில் முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து நேரடியாக தனி விமானம் புறப்படுவதற்கு தயாராகிவிட்டதற்கு பிறகுதான் இந்த ஆலோசனை முடித்துக் கொண்டு அவர் செல்ல இருக்கிறார். இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் என்ற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. சரியாக 1 மணிக்கு புறப்பட்டு நேரடியாக திருச்சி சென்றடைந்து திருச்சியிலிருந்து கரூர் செல்ல இருக்கிறார். கிட்டத்தட்ட இது காலை 6 மணிக்குள்ளாகவே அனைவரையும் பார்த்து ஆறுதல் செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த பயண திட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1 மணி விமானத்திற்கு 12 மணிக்கே வந்து விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் என்ற ஒரு நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு உயர் அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் உள்ளிட்டோர் இந்த தனி அறையில் ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தனி விமானம் புறப்படுவதற்கு தயாராகுவதற்குள்ளாகவே இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருக்கிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. செய்தியாளர்கள் அனைவரும் விமான நிலையத்திற்கு நுழைவாயிலுக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செல்வதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இங்கு நம் செய்தியாளர்கள் அனைவருமே வந்து கேட்டிருக்கிறோம். அதற்கான ஒரு தகவல் கிடைத்ததற்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பாரா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சடையாண்டி. கரூருக்கு புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் கரூருக்கு புறப்பட்டு செல்கிறார். நள்ளிரவு 2 மணிக்கு அவர் கரூருக்கு சென்றடைவார் என்று கூறப்படக்கூடிய நிலையில் தற்போது கரூர் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.